அவிநாசி அருகே கேரள அரசு பேருந்து விபத்துக்கு உள்ளானதில் 2 குழந்தைகள் உட்பட 14 பேர் காயமடைந்தனர். கேரள மாநிலம் பதினந்திட்டாவிலிருந்து நேற்று இரவு கேரள அரசு சொகுசு பேருந்து புறப்பட்டு பெங்களூரு நோக்கி சென்று கொண்டிருந்தது. 26 பேர் பயணம் செய்த பேருந்தை ஜெய்சன் என்பவர் ஓட்டி வந்தார். அதிவேகமாக வந்து கொண்டிருந்த பேருந்து இன்று அதிகாலை 2:20 மணிக்கு கட்டுப்பாட்டை இழந்து அவிநாசி அருகே கோவை சேலம் 6 வழிச்சாலையில் மங்களம் சாலை பலத்தில் மைய தடுப்புச் சுவரை இடித்துக்கொண்டு சுமார் 30 அடி தூரம் பறந்து சென்று சாலை நடுவே பாலத்தில் மோதி அந்தரத்தில் தொங்கி விபத்துக்கு உள்ளானது. அவிநாசி தீயணைப்புத்துறை வீரர்கள் மற்றும் அவிநாசி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பேருந்தில் சிக்கியிருந்தவர்களை மீட்டனர். விபத்தில் திருச்சூரை சேர்ந்த சைட்டா டேவிட், கொல்லத்தைச் சேர்ந்த ஜோபி, பதினந்திட்டாவைச் சேர்ந்த சாஜா தாமஸ், திருச்சூரை சேர்ந்த பிரபாகரன், மனைவி விஜிதா, அவரது மகள் கிருஷ்ணநந்தா, பதினந்திட்டா பகுதியைச் சேர்ந்த சூபி, அதே பகுதியைச் சேர்ந்த லிடி மேத்யூ, சுஜேஷ்குமார், நாராயண நயினார் மகள் அட்சயா, பிரதீப் குமார், தன்யா மற்றும் திருச்சூர் பகுதியைச் சேர்ந்த சுகில் என 6 ஆண்கள், 4 பெண்கள் மற்றும் 2 குழந்தைகள் காயமடைந்தனர். அவர்களுக்கு அவிநாசி அரசு மருத்துவமனையில் முதலுதவி அளிக்கப்பட்டு கோவை தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி பேருந்தில் அடிபட்டு சிக்கியிருந்த ஓட்டுநர் ஜெய்சன் மீட்கப்பட்டார். அவிநாசி போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் ஓட்டுநர் ஜெய்சன் மது போதையில் பேருந்தை ஓட்டியதே விபத்திற்கு காரணம் என தெரியவந்துள்ளது. அதிபயங்கரமான இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக அனைவரும் உயிர் தப்பியது குறிப்பிடத்தக்கது.